10th Standard English Unit 7 Prose The Dying Detective இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். While reading the questions, option A, how did Watson feel when he heard of Holmes' illness? ஹோம்ஸ் நோயை பற்றி கேள்விப்பட்ட போது வாட்சன் எப்படி உணர்ந்தார்னா, ஆன்சர் வாட்சன் ஃபெல்ட் ஹாரிஃபைடு வென் ஹி ஹியர்ட் ஆஃப் ஹோம்ஸ் இல்னஸ். ஹோம்ஸோட நோயை கேள்விப்பட்ட வாட்சன் திகிலடைந்தார். ஆப்ஷன் பி, why didn't the landlady call the doctor? அந்த வீட்டோட உரிமையாளர் ஏன் டாக்டரை கூப்பிட்டாங்கன்னா, the Holmes did not allow the landlady to call the doctor. அந்த வீட்டு உரிமையாளர் அது மருத்துவரை அழைக்க ஹோம்ஸுக்கு அனுமதிக்கலை. ஆப்ஷன் சி, வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் ஹோம்ஸ் வென் வாட்சன் saw him? வாட்சன் அவரை பார்த்தபோது ஹோம்ஸோட நிலை என்ன? Holmes had not taken food or drink for the past 3 days, so he was listless, weak. His eyes had the brightness of fever, his cheeks were flushed and his hand twitched all the time. கடந்த 3 நாட்களாக என்ன ஆச்சு, ஹோம்ஸ் உணவும் எதுவுமே எடுத்துக்கல. அதனால் அவர் ரொம்ப சோகமாக பலவீனமாக இருக்கிறாரு. அவர் கண்களில் காய்ச்சலின் பிரகாசம் இருந்தது. அவருடைய கன்னங்கள் சிவந்து அவனுடைய கை எப்பொழுதும் துடித்தது. ஆப்ஷன் டி, அக்கார்டிங் டு ஹோம்ஸ் வாட் வாஸ் த டிசீஸ் ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம்? ஹோம்ஸோட கூற்றுப்படி அவர் எந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு? ஹோம்ஸ் வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ட்ரப்யோனில் ஃபீவர் ஆர் பிளாக் ஃபார்மோசா plague. It was a contagious through touch and deadly disease from Sumatra. It spreads through by touch. ஹோம்ஸ் டப்போன் காய்ச்சலும் அல்லது கருப்பு ஃபார்மோசா பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. இது சுமத்ராவிலிருந்து தொடுதல் மற்றும் கொடிய நோயின் மூலம் தொற்றக்கூடியது. இது தொடுதலின் மூலம் பரவுது. தென் ஆப்ஷன் இ, who did Watson see when he entered the room? வாட்சன் அறைக்குள் நுழைந்தப்ப யாரை பார்த்தாரு? வாட்சன் saw the butler when he entered the room. வாட்சன் அறைக்குள்ள நுழைந்த போது பட்லரை பார்த்தாரு. தென் ஆப்ஷன் எஃப், what were the instructions given by Holmes to Watson? வாட்சனுக்கு ஹோம்ஸ் கொடுத்த அறிவுரைகள் என்ன? Holmes instructed Watson to tell Smith exactly how he was suffering from the illness. Watson had to persuade Smith to come to meet Holmes. Watson should return before the arrival of Smith and hide in the next room. ஸ்மித் எப்படி நோயினால் பாதிக்கப்பட்டார் என்பதை சரியாக சொல்லுமாறு ஹோம்ஸ் வாட்சனுக்கு அறிவுறுத்தினார். ஹோம்ஸ் சந்தித்த வாட்சன் ஸ்மித்தை வற்புறுத்தி வேண்டியிருந்தது. ஸ்மித் வருவதற்கு முன் வாட்சன் திரும்பி அடுத்த அறையில் ஒளிஞ்சு கொள்ள வேண்டும். ஆப்ஷன் ஜி, why did Holmes plead with Smith? ஸ்மித்திடம் ஹோம்ஸ் ஏன் கெஞ்சினார்? Holmes pretended to be sick as a trick to induce Smith to confess his nephew murder. So Holmes pleaded with Smith that he was the only one in London who could cure him. ஸ்மித் தனது மருமகனின் கொலையை ஒப்புக்கொள்ள தூண்டுவதற்கான ஒரு தந்திரமாக ஹோம்ஸ் நோய்வாய்ப்பட்டிருப்பது போல நடித்தார். எனவே லண்டனில் ஒரே ஒருவரால் அவரை குணப்படுத்த முடியும் என்று ஹோம்ஸ் ஸ்மித்திடம் கெஞ்சினார். தென் ஹெச், who was responsible for Victor Savage's death? What was the evidence for it? விக்டர் சாவேஜோட மரணத்திற்கு யார் காரணம்? அதற்கு என்ன ஆதாரம் இருந்தது? The Culverton Smith was responsible for Victor Savage's death. The poisoned sharp spring inside the ivory box was the evidence for it. விக்டர் சாவேஜ் மரணத்திற்கு இந்த கல்வர்டன் ஸ்மித் தான் காரணம். இந்த தந்த பெட்டிக்குள்ளே இருந்த விஷம் கலந்த கூர்மையான நீரூற்று அதற்கு சான்றாக இருந்தது. ஆப்ஷன் ஐ, வாட் எக்ஸ்பிளனேஷன் டிட் ஹோம்ஸ் கிவ் ஃபார் ஸ்பீக்கிங் ரூட்லி டு வாட்சன்? வாட்சனிடம் முரட்டுத்தனமாக பேசியதற்கு ஹோம்ஸ் என்ன விளக்கம் கொடுத்தார்னா,
Holmes explained that he had a respect for Watson's medical skill. The Holmes didn't want Watson to know that he was not ill. He pretended to be ill just to get Smith there. ஹோம்ஸ் வாட்சனோட மருத்துவ திறமை மீது தனக்கு மரியாதை இருப்பதாக வந்து விளக்குறாரு. தன் படவில்லை என்பதையும் வாட்சன் அறிந்து கொள்வதையும் ஹோம்ஸ் வந்து விரும்பலை. ஸ்மித்தை அங்கு வரவழைப்பதற்காக அவர் வந்து உடல்நிலை சரியில்லாக இருப்பது போல வந்து நடிக்கிறாரு. தென் ஆப்ஷன் ஜே, ஹவு வாஸ் ஹோம்ஸ் ஏபிள் டு லுக் சிக்? ஹோம்ஸ் எப்படி நோய் உற்றவராக வந்து தோன்றினார்? He was fasting for 3 days and did make up like a sick man. 3 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து உடம்பு சரியில்லாத மாதிரி மேக்கப் செய்து வந்தார் அந்த மனிதன். ஆப்ஷன் ஏ, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 sentences. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் மிஸ்டர் ஹட்சன்? why was she worried? திருமதி ஹட்சன் வந்து யார்? அவர் ஏன் வந்து கவலைப்பட்டாள்னா, மிஸ்டர் ஹட்சன் வாஸ் த லேண்ட் லேடி or Sherlock of Holmes. She was worried about his illness because Holmes did not take food or drink for 3 days. திருமதி ஹட்சன் வந்து ஹேர்லாக் ஹோம்ஸோட வீட்டு உரிமையாளர். 3 நாட்களாக ஹோம்ஸ் வந்து உணவும் பானமும் எடுத்துக்கொள்ளனால அவளுடைய நோயை வந்து பற்றி அவள் வந்து கவலைப்பட்டாள். செகண்ட் கொஸ்டின், why didn't Holmes let Watson examine him? வாட்சனை பரிசோதிக்க ஹோம்ஸ் ஏன் வந்து அனுமதிக்கலை? Holmes pretended that he didn't have confidence in Dr. Watson, so he didn't let Watson examine him, or Holmes thought that Watson was ignorant of the deadly disease, so he didn't let Watson examine him. டாக்டர் வந்து வாட்சன் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்று ஹோம்ஸ் வந்து பாசாங்கு செய்கிறாரு. அதனால் அவர் வாட்சனை பரிசோதிக்க விடவில்லை. வாட்சன் வந்து கொடிய நோயை பற்றியே அறியாதவர் என்று ஹோம்ஸ் வந்து நினைத்தார். அதனால் அவர் வாட்சனை வந்து பரிசோதிக்க விடலை. தேர்ட் கொஸ்டின், why did Holmes warn Watson against touching his things? What was the Watson's reaction? வாட்சனோட பொருட்களை தொடக்கூடாது என்று வந்து ஹோம்ஸ் ஏன் வந்து எச்சரித்தார்? வாட்சனோட எதிர்வினை என்ன? The Holmes did not like anyone to touching his things, so he warned Watson against touching his things. Eventually, Watson sat in silent dejection. தன் பொருட்களை யாரும் தொடுவதை வந்து ஹோம்ஸ் வந்து விரும்பவில்லை. எனவே அவர் வந்து வாட்சனை வந்து எச்சரித்தார். இறுதியில் வாட்சன் வந்து மௌனமாக சோகத்தில் வந்து அமர்ந்தார். Fourth question, what did Watson find on the table near the mantelpiece? The mantelpiece அருகே உள்ள மேஜையில் வாட்சன் வந்து என்ன கண்டுபிடித்தார்? Watson found a small black and white ivory box with a sliding lid on the table near the mantelpiece. வாட்சன் வந்து இந்த mantelpiece அருகே உள்ள வந்து மேஜையில் ஒரு சிறிய கருப்பு மற்றும் வெள்ளை தந்த பெட்டியை வந்து கண்டுபிடித்தார். Fifth question, who is Mr. Culverton Smith? Mr. Culverton Smith வந்து யார்? Mr. Culverton Smith is a planter. He lives in Sumatra Island. He is the culprit. He killed his nephew Victor Savage in order to retain the property. திரு கல்வர்டன் ஸ்மித் வந்து ஒரு தோட்டக்காரர், ஸ்மித்ரா தீவில் வசிக்கிறாரு. அவர் தான் வந்து குற்றவாளி. அவர் தனது மருமகன் விக்டர் சாவேஜை கொல்றாரு, சொத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக. Sixth question, what did Holmes ask Watson to do before leaving his room? Holmes தனது அறையை விட்டு வெளியேறும் முன் வாட்சனை என்ன செய்ய சொன்னார்? Holmes asked Watson to place some letters and paper on the table with his reach. He asked to place the ivory box and slide the lid a bit with tongues. He asked Watson to light the lamp and leave it half on. ஹோம்ஸ் வந்து வாட்சன்கிட்ட சில கடிதங்களை மற்றும் காகிதங்களை வந்து மேஜையின் மேலே வைக்க சொல்கிறாரு. அந்த தந்த பெட்டியை வைத்து மூடியை வந்து இடுக்கி கொண்டு சற்று சறுக்க சொன்னார். அவர் வாட்சனை வந்து விளக்கை ஏற்றி பாதியிலே வந்து வைக்க சொல்கிறாரு. செவன்த் கொஸ்டின், வாட் இன்ஸ்ட்ரக்ஷன் டிட் ஹோம்ஸ் கிவ் வாட்சன் டு கெட் மிஸ்டர் ஸ்மித்? திரு ஸ்மித்தை வந்து பெறுவதற்கு ஹோம்ஸ் வாட்சனுக்கு என்ன அறிவுரைகளை வந்து வழங்கினார்? ஹோம்ஸ் ஆஸ்க்டு வாட்சன் டு டெல் ஸ்மித்
that Holmes was dying and to pursued Smith to come. Watson should return before the arrival of Smith. ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட ஹோம்ஸ் இறந்து கொண்டிருப்பதாக ஸ்மித்திடம் கூறியிருக்காரு. ஸ்மித் வரும்படி வற்புறுத்தவும் கூறுறாரு. ஸ்மித் வருவதற்கு முன் வாட்சன் வந்து திரும்ப வேண்டும். 8th question. Why did Holmes want Smith to treat him? ஸ்மித் தனக்கு வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று ஹோம்ஸ் ஏன் வந்து விரும்பினார்? Holmes thought that Smith was the only man in London who know well about the deadly disease. So he wanted Smith to treat him. இங்கே வந்து லண்டனில் இந்த கொடிய நோயை பற்றி நன்கு அறிந்த ஒரே மனிதர் வந்து ஸ்மித் மட்டுமே என்று ஹோம்ஸ் வந்து நினைத்தார். அதனால் அவருக்கு ஸ்மித் வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று வந்து விரும்பினார். 9th question. According to Smith, how did Holmes get the disease? ஸ்மித்தோட கூற்றுப்படி ஹோம்ஸ் வந்து எப்படி வந்து நோய் வந்தது? Smith thought that Holmes got the contagious disease by touching the poisoned shark spring kept inside the ivory box which he had sent to Holmes by post. இங்கே வந்து ஹோம்ஸுக்கு தபால் மூலம் அனுப்பிய தந்த பெட்டிக்குள்ளே வைத்திருந்த விஷம் கலந்த கூர்மையான நீரூற்றை தொட்டதன் மூலமாக தான் ஹோம்ஸுக்கு வந்து அந்த நோய் தொற்று வந்ததாக வந்து ஸ்மித் வந்து நினைக்கிறாரு. 10th question. Who arrested Smith? What were the charges against him? ஸ்மித்தை கைது செய்தவர் யார்? அவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்ன? Inspector Morton arrested Smith. He arrested Smith on the charge of murdering his nephew, Victor Savage, and his attempt to kill Holmes in the same way. இங்கே இன்ஸ்பெக்டர் மார்டன் வந்து ஸ்மித்தை வந்து கைது செய்கிறாரு. அவர் ஸ்மித் அவரது மருமகன் விக்டர் சாவேஜ் கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் வந்து அவர் கைது செய்கிறாரு மற்றும் ஹோம்ஸோட அதே வழியில் கொல்ல முயன்றாரு. Option B. Answer the following questions in a paragraph about 100 to 150 words. First question. How did Holmes trap Mr. Culverton Smith to confess the murder? இங்கே வந்து கொலையை ஒப்புக்கொள்ள திரு கல்வர்டன் ஸ்மித்தை வந்து ஹோம்ஸ் வந்து எப்படி சிக்க வைத்தார்? Second question. How did Watson help his friend to arrest the criminal? குற்றவாளியை கைது செய்ய வாட்சன் தனது நண்பர்களுக்கு எப்படி உதவினார்? இந்த 2 கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் எழுதிக்கோங்க. ப்ரோஸ் த டையிங் டிடெக்டிவ், ஆத்தர் அர்தர் கேனன் டாய்லி. தீம் பனிஷ்மெண்ட் மே பி டிலேட் பட் ஷியூர். தண்டனை வந்து தாமதமாகலாம் ஆனால் வந்து நிச்சயம். கேரக்டர்ஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ், டாக்டர் வாட்சன், மிஸ்டர் ஸ்மித், தென் இன்ஸ்பெக்டர் மார்டன் டு ஸ்காட்லாண்ட் Yard landlady Mr. Hudson. Outline: Sherlock Holmes, famous detective, London, Dr. Watson, friend, then pretended as if infected with a deadly disease to get Smith for treating illness, wanted Smith confession, then Inspector Morton arrested Smith for his crime. Sherlock Holmes was a famous detective in London. Dr. Watson, friend and assistant of Holmes, was the narrator of this story. Once Holmes pretended as he were infected with a deadly disease. He didn't take food or drink for 3 days. So he was weak. Dr. Watson wanted to treat Holmes, but Holmes didn't want Watson to know that he was not ill. He sent Watson to get Culverton Smith for treating his illness. Watson had pursued Smith to come and meet Holmes. Mr. Culverton Smith was a planter. He was இங்கே வந்து ஹெர்லாக் ஹோம்ஸில் வந்து லண்டனில் பிரபலமான துப்பறியும் நபர். இங்கே வந்து ஹோம்ஸோட நண்பரும் உதவியாளருமான டாக்டர் வாட்சன் வந்து இந்த கதையை வசனகர்த்தாவாக வந்து இருக்கிறாரு. ஒரு முறை வந்து ஹோம்ஸ் ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டது போல் வந்து நடிக்கிறாரு. அவர் 3 நாள் உணவும் தண்ணி எதுவும் எடுத்துக்கொள்ளாமல், அதனால் அவர் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு. டாக்டர் வாட்சன் வந்து ஹோம்ஸுக்கு சிகிச்சை அளிக்க விரும்பினார். ஆனால் வாட்சன் தனக்கு உடம்பு சரியில்லை என்று வந்து தெரிந்து கொள்வதை ஹோம்ஸ் வந்து விரும்பலை. அப்போ கல்வர்டன் ஸ்மித்தோட நோய்க்கு சிகிச்சை அளிக்க வாட்சன் வந்து அனுப்பினார். ஸ்மித் வந்து ஹோம்ஸை சந்திக்க வாட்சன் வந்து வற்புறுத்த வேண்டியிருந்தது. திரு கல்வர்டன் ஸ்மித் ஒரு தோட்டக்காரர்.
culprit who had killed his nephew Victor Savage to retain the property. To capture Smith, Holmes pretended to be ill. While Holmes and Smith were discussing, Smith confessed that he had killed his nephew and also sent an infected ivory box to kill Holmes in the same way. The Holmes asked Smith to turn up the gas light. It was a single signal for the Inspector Morton, who was waiting in the next room. The Watson Morton came in and arrested Smith for his crime. இங்கே வந்து சொத்தை தக்க வைக்க அவரது மருமகன் விக்டர் சாவேஜை கொன்ற குற்றவாளி அவர் வந்து ஸ்மித்தை பிடிக்க ஹோம்ஸ் வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பது போல் வந்து நடித்தார். இங்கே ஹோம்ஸ் வந்து ஸ்மித்துக்கு வந்து விவாதித்து கொண்டிருக்கிற போது ஸ்மித்து தனது மருமகனை கொன்றதை ஒப்புக்கொள்கிறாரு. மேலும் வந்து ஹோம்ஸ் கொல்ல பாதிக்கப்பட்ட தந்தையை வந்து பெட்டியையும் அவர் அனுப்புகிறாரு. ஹோம்ஸ் வந்து ஸ்மித்துக்கிட்ட அந்த கேஸ் லைட்டை போட வந்து சொல்கிறாரு. டாக்டர் வாட்சன் வந்து அடுத்த அறையில் வந்து காத்திருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் வந்து மார்டனுக்கு அது ஒரு வந்து அவரை அரெஸ்ட் பண்ண வந்து அவர் உள்ளே வர்றாரு. அப்போ ஸ்மித் வந்து அவரை குற்றவாளியாக வந்து கைது செய்கிறாரு. இந்த 2 கொஸ்டினுக்கும் வர ஆன்சரு எஸ்ஐ டைப்பில். இன்ட்ரடக்ஷன், டையிங் டிடெக்டிவ் ஹோம்ஸ், தென் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு வாட்சன், கல்வர்டன் ஸ்மித் த வில்லன், then Holmes' deception, then conclusion. Introduction. Sir Arthur Conan Doyle was a British writer best known for his fictional detective character Sherlock Holmes. The story is narrated by the character Dr. Watson, a friend of Holmes. Sir Arthur Conan வந்து டாயல் ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர். அவருடைய கற்பனையான துப்பறியும் கதாபாத்திரமான ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு மிகவும் பிரபலமானவர். இந்த கதையை வந்து ஹோம்ஸின் நண்பர் டாக்டர் வாட்சன் என்ற கதாபாத்திரம் விவரிக்குது. டையிங் டிடெக்டிவ் ஹோம்ஸ், இறக்கும் துப்பறியும் நபர் வந்து ஹோம்ஸ். ஷெர்லாக் ஹோம்ஸ் வாஸ் எ ஃபேமஸ் டிடெக்டிவ் இன் லண்டன். டாக்டர் வாட்சன் வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட். Once Holmes pretended as if he were infected with therapeutic fever or black formosa plague, a deadly disease from Subatra. He didn't take food or drink for 3 days, so he was listless. Dr. Watson wanted to treat his illness, but the Holmes didn't want Watson to know that he was not ill. He pretended to be ill just to get Smith there. இங்கே வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து லண்டனில் பிரபலமான ஒரு துப்பறியும் நபராக இருக்கார். டாக்டர் வாட்சன் அவருடைய நண்பர். ஒரு முறை வந்து சுபத்ராவிலிருந்து வந்த கொடிய நோயான டாப்ஃபான்சி காய்ச்சல் அல்லது கருப்பு ஃபொமோசா பிளேக் நோயால் வந்து பாதிக்கப்பட்டது போல் ஹோம்ஸ் நடித்தார். அவர் 3 நாளாக உணவும் தண்ணியை வந்து எடுத்துக்கல. அதனால் அவர் ரொம்ப சிக்காக இருக்கார். இந்த டாக்டர் வாட்சன் தனது நோய்க்கு சிகிச்சை அளிக்க விரும்பினார். ஆனால் வாட்சன் தனக்கு உடம்பு சரியில்லை என்று தெரிந்து கொள்வதை வந்து ஹோம்ஸ் விரும்பலை. ஸ்மித் அங்கு வரவழைப்பதற்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது போல வந்து அவர் நடிக்கிறார். இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு வாட்சன், வாட்சனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகள். He sent Watson to get Culverton Smith for treating his illness. Holmes instructed Watson to tell Smith exactly how he was suffering from the illness. Watson had to persuade Smith to come and meet Holmes. இங்கே ஸ்மித் நோய்க்கு வந்து சிகிச்சை அளிக்க வாட்சனை வந்து அனுப்பிக்கிறாரு. ஸ்மித் எப்படி நோயினால் பாதிக்கப்பட்டார் என்பதை சரியாக சொல்லுமாறு ஹோம்ஸ் வந்து வாட்சனுக்கு அறிவுறுத்தினார். ஸ்மித்தை ஹோம்ஸ் சந்திக்க வாட்சன் வந்து வற்புறுத்திய வேண்டியதாக இருந்தது. இங்கே த கல்வர்டன் ஸ்மித் த வில்லன். The Culverton Smith was a planter from Subatra. He was the culprit. He had killed his nephew Victor Savage in order to usurp the property. He came to visit London in order to know the consequences of his plot of killing Holmes. But the Holmes wanted Smith's confession for his crime of murdering his nephew Victor. In order to capture Smith, Holmes pretended to be ill. இங்கே வந்து இந்த கல்வர்டன் ஸ்மித் வந்து வில்லனை. திரு கல்வர்டன் ஸ்மித் வந்து சுபத்ராவை சேர்ந்த ஒரு தோட்டக்காரர். அவர் தன் குற்றவாளி
சொத்தை அபகரிப்பதற்காக அவர் தனது மருமகன் விக்டர் சாவேஜை வந்து கொல்றாரு. இங்கே வந்து ஹோம்ஸை வந்து கொல்லும் சதி திட்டத்தின் விளைவுகளை வந்து அறிந்து கொள்வதற்கு அவர் வந்து லண்டனுக்கு செல்றாரு. ஆனால் ஹோம்ஸ் தனது மருமகன் விக்டரை கொலை செய்த குற்றத்திற்காக ஸ்மித்தின் வாக்குமூலத்தை விரும்பினார். ஸ்மித்தை பிடிப்பதற்கு ஹோம்ஸ் வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பது போல நடித்தார். ஹோம்ஸ் டிசெப்ஷன், ஹோம்ஸோட ஏமாற்றம். While Holmes and Smith were discussing, Watson overheard them from the next room. As they were discussing, Smith confessed that he had killed his nephew, Victor, and also sent the Inspector Ivory Box to kill Holmes in the same way. Holmes asked Smith to turn up the gas light, which was a signal for Inspector Morton. Inspector Morton came in and arrested Smith for his crime. இங்கே வந்து ஹோம்ஸ் வந்து ஸ்மித்தை கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது வாட்சன் வந்து அடுத்த அறையில் வந்து இருக்கிறாரு. அவங்க வந்து பேசுகிறதை கேட்டு அவங்கள விவாதித்து கொண்டிருக்க போது ஸ்மித் தனது மருமகனை விக்டர் வந்து கொன்றதாக ஒப்புக்கொள்கிறாரு. மேலும் வந்து ஹோம்ஸை கொல்ல பாதிக்கப்பட்ட அந்த பொட்டியையும் அனுப்புனார். ஹோம்ஸ் வந்து ஸ்மித்திடம் அந்த கேஸ் லைட்டை வந்து அணைக்க சொல்கிறாரு. அது இன்ஸ்பெக்டர் மார்டனுக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது. இன்ஸ்பெக்டர் மார்டன் உள்ளே வந்து ஸ்மித்தை வந்து குற்றவாளியாக வந்து கைது செய்கிறாரு. கன்க்ளூஷன். This mystery is called The Adventure of the Dying Detective. Arthur Conan Doyle created these two characters, Sherlock Holmes and Watson, as if they were real ones. Moral: don't believe everything you see. இந்த மர்மம் தி அட்வென்ச்சர் ஆஃப் தி டையிங் டிடெக்டிவ்ங்கிற இது அழைக்கப்படுது. த ஆர்தர் கானன் டாயில், த ஷெர்லாக் ஹோம்ஸ் மற்றும் வாட்சன் ஆகிய 2 கதாபாத்திரங்களையும் வந்து அவங்க உண்மையானவர்கள் போல வந்து உருவாக்குனாங்க. இதோட மாரல் வந்து நீங்கள் பார்க்கும் அனைத்தையும் வந்து நம்பாதீர்கள்.